பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து 17வது மக்களவையை கலைப்பதற்கான பரிந்துரையை அளித்தார். மோடி மற்றும் அமைச்சரவையின் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் அறிவுரையை ஏற்று புதிய அரசு அமையும் வரை காபந்து பிரதமராக மோடி நீடிப்பார். ஜூன் 8ஆம் தேதி மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என தகவல். பிரதமர் பதவியேற்பை தொடர்ந்து புதிய அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவுடன் சந்திப்பு என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கூட்டம் ஜூன் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. எந்தெந்த மாநிலத்தில் பின்னடைவு, தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். ஒடிசா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தன்னை ராஜா என அழைத்துக் கொள்ளும் அமித்ஷா ஒவ்வொரு கதவையும் தட்டி கையேந்து நிற்கிறார். கூட்டணி கட்சிகளிலும் பாஜக ஆதரவு கேட்பது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். மீண்டும் ஆட்சியமைக்க சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளும் பாஜக. மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்ட தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் நிபந்தனை விதிப்பதாக தகவல். மத்தியில் ஆட்சியமைக்க பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதில் உறுதியாக உள்ளேன். டெல்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வாழ்நாளில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை கண்டதில்லை. ஜெகன்மோகனின் 5 ஆண்டு கால ஆட்சி 30 ஆண்டு கால சேதத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு பேட்டி. ஜெகன்மோகன் ஆட்சியில் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டேன். பல நெருக்கடிகளில் இருந்து என்னை காப்பாற்றிய மக்களின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என சந்திரபாபு நாயுடு பேட்டி. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி. ராகுல் காந்தி பிரதமராக ஆதரவு தெரிவித்து உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா. மத்தியில் ஆட்சியமைக்கும் போட்டியில் டெல்லியில் படையெடுக்க அரசியல் கட்சி தலைவர்கள். பாட்னாவில் இருந்து டெல்லி செல்லும் விமானத்தில் நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் பயணம். क्या कहना है सर इस बार चुनाव के नतीजों पर? आपका नमन करना पड़ा। चलिए क्या नतीजे पर आपकी पहली प्रतिक्रिया? कुछ नहीं बात। சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. ஜெர்மனியில் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். அணை உடைந்ததால் 200க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். அவசர நிலை பிரகடனம். இலங்கையில் விடாமல் பெய்யும் கனமழையால் வெள்ளம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் முதல் போட்டி அயர்லாந்து அணியுடன் இன்று இரவு பல பரீட்சை.